என்னங்க 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 கொஞ்சம் நில்லுங்களே. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். எங்க உங்களுக்கு தான் இப்ப அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. வாங்க வீட்டுக்கு போலாமாங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாருங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ரத்னாவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம். வாங்க வாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். நல்ல அப்பாவா இருக்கணுன்றதுக்காக ஸ்னேகாவை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண. அது என் பொண்ணு மேல இருக்கிற பாசம். அதுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. மாப்பிள்ள, பழசெல்லாம் மறந்துருங்க. நானும் என் புருஷனும் உங்களை எவ்வளவோ தப்பா பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நாங்க வேணும்னு அவங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறோம். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க மாப்பிள்ள. அண்ணே போதுண்ணே, நம்ம பண்ணதெல்லாம் போதும். அக்கா பாருங்கண்ணே, கை குழந்தை வீட்டில் விட்டுட்டு காலையிலேருந்து ரத்னா அக்கா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காகண்ணே? நம்ம குடும்பத்துக்காக. வாங்கண்ணே ப்ளீஸ், நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க. டேய், நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா நான் ஏதோ பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரியும், இவ என்னமோ ஒரு கதாநாயகி மாதிரியும், நீங்க எல்லாம் ஏதோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியும் என்னடா நடிக்கிறீங்க? இந்த விஷயமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா ஒருவேளை ஸ்னேகாவை தூக்கி போட்டு வந்திருப்பேன். ஆனா ஸ்னேகா எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணை மிகப்பெரிய கேவலப்படுத்துறது, அவளை மொட்டடிச்சு பாக்குறதா, அதான் இந்த செல்லம்மா பண்ணியிருக்கா. அப்புறம் எப்படி நான் ஸ்னேகாவை மறந்துட்டு வர முடியும்? அண்ணே, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் சத்தியமா சொல்றேன், அந்த காரியத்தை நான் பண்ணல. அப்புறம் யார் பண்ணா சொல்லு, நான் இப்பவே வெட்டுறேன். நீ பண்ணல சொல்லு. அண்ணே, நான் பண்ணல, என்ன நம்புங்க. ஸ்னேகாவுக்கு முடி வெட்டினது ரொம்ப பெரிய பாவம், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க அண்ணிய மறந்துட்டு ரத்னாவை ஒதுக்கிட்டு அவ கூட இருக்கிறதுல என்னென்ன நியாயம்? அண்ணன், நீங்க எவ்வளவு நல்லவர். அண்ணிய நீங்க எவ்வளவு வெறுத்தாலும் நீங்களே கதின காலை கட்டிட்டு அழுவுறாங்களே, என்ன உங்களுக்கு இறக்கமே வரலையா? அண்ணி உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி அந்த ஸ்னேகா தூசி. அண்ணன், உங்களை ஸ்னேகா சுத்தி சுத்தி வருது உங்க மேல இருக்கிற பாசத்துல இல்லன்னு, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறானே. அண்ணே, பாம்போட விஷம் ஏறும்போது தெரியாதுன்னு, உயிர் பிரியும் போதுதான் அதோட வீரியம் புரியும். ஸ்னேகாவோட விஷயத்துல உங்களை நாங்க இழக்க விரும்பலன்னு. அண்ணே, நீங்க வந்துடுங்க, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். வந்துடுங்க. செல்லம்மா, நீ சொல்றது எதுவுமே என் காதல விடாது. என் பொண்ணு ரத்னா கிடைக்கட்டும்,
அவட்ட பேசிட்டு என் முடிவை சொல்றேன். முதல்ல இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போ. அழாதீங்க நீ, அழாதீங்க. ரத்னாவை கடத்துறது ஸ்னேகான தெரிஞ்ச உடனே அண்ணன் நம்ம கிட்ட திரும்பி வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. வாங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. யாருமே இல்லையா? நான் கத்துறது யாருக்குமே கேட்கலையா? என்னடி ரொம்ப ஓவரா சீன் போடுற? நானும் வந்ததுல இருந்து பாத்து நிக்கிறேன். இன்னமும் சந்திர மண்டலத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி திரு திரு திருன்னு மூச்சு நிக்கிற. இல்ல, இங்க பேட் ஸ்மெல் ஏதோ ஏதோ கெட்ட நாத்தம் அடிக்குது. அதுவா மூத்திர நாத்தம். என்னது? என்ன சொல்றீங்க? ஐயா, உனக்கு வராதா? நீ போக மாட்ட? பின்ன வெளியில விட்டுருவான் மாமங்காரன். ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு இப்படியே போய்க்க வேண்டியதுதான். ஐயோ, அதுக்காக இருக்கிற இடத்துலயேவா? உனக்கு வந்தா நீ எங்க தாண்டி போனா? ஐயோ, என்னால இங்க இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், எதுக்கடி இப்ப மாமாவை கூப்பிடுற நீ? ரொம்ப தான் பிலிம் காட்டி நிக்கிறியா? ஓவரா பண்றாடி. கண்ணு நொண்டிடலாமாக்கா? அப்படியே மூஞ்சில ஒண்ணு வெச்சுன்னு வச்சுக்கோ. ஏய், இந்த பாரு மினு மினு வந்துக்கிறாடி. காதுல என்னடி இவ்ளோ நேரம் பாக்கிறதுக்கு பல பல நிக்கிறாள. இது எந்த தர முடியாது. பாரு என்னங்க ரொம்ப தான் செலுத்துக்கிற. ஆமா, துட்டு ஏதாவது வச்சிருக்கியா? இங்க எப்படி காசு எடுத்துட்டு வர முடியும்? ஐயா, காசு எத்தி வர தெரியாத உனக்கு? எடு எடு. இப்ப நீயா எடுக்கிறியா இல்ல நாங்களா எடுத்துக்குவா? என்கிட்ட இல்ல, நான் சொல்றது கேளுங்க. குடுறீனா? சும்மா பேசினே கதை கைட்டு கூட கைட்டு 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 கைட்டு. இந்த புடவை கூட நல்லா இருக்குல்ல? அது பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. செலுத்துக்கிற. இத பாரு, இதெல்லாம் இங்க செல்லாத. சரி, வெள்ள ஒருத்தன் கிட்ட வரிச்சு வரிச்சு பேச வேண்டிய கேக்குறாங்களா? சொல்ல. அவங்க புருஷனா இல்ல வச்சு நிக்கிறியா? இந்த மூஞ்சிய பார்த்தா தெரியல. இதெல்லாம் எவன் கட்டிக்குவான்? எல்லாம் ஒட்டிக்கிட்ட கேஸ்கா. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்ஸ்பெக்டர் சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறியா? அவனே எங்க கிட்ட மாமூல் வாங்கி தின்றவன். கூப்பிட்டனா உள்ள உக்காந்து கும்மி அடிப்பான். வர சொல்லவா? யோ இன்ஸ்பெக்டர், வாயா இங்க. என்ன பண்ணாத? வாய பண்றே. நல்லா தாண்டி அழுவுறா இவ. சாக்கா அழறாக்கா. வெளிய பேசினாங்களா? பொண்ணையா கடத்தின? நான் அதெல்லாம் எதுவும் கடத்தல. இவ கடத்தாமதான் தூக்கி போட்டுருக்காங்களா? அப்படி சொல்லு. நான் ரிலீஸ் ஆக போறேன்டி. என்னண்டா சொல்லு. அந்த பொண்ணை ரேட்டு பேசி வித்துட்டு நீ நானும் பார்ட்னர்ஷிப் ஆயிடலாம். அப்ப நானும் நீங்களும் தாண்டி. சொல்லு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். செல்லுமா, என்ன செல்லுமா?
போலீஸ் ஸ்டேஷன் போனா வந்த, எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்க. என்னத்த சொல்றது? ஸ்னேகா நான் செய்யலைன்னு ஆசை இல்லைன்னு சொல்றா. அண்ணன் நோட்ல எழுதுனது பார்த்துட்டு அவளை அடிச்சுட்டாரு. என்னது? ஸ்னேகாவை உங்க அண்ணன் அடிச்சிட்டாரா? ஆமா. அப்ப நீ பக்கத்துல தான் இருந்தியா? ஆமா. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துற மாதிரி தெரியுது. அவளை கொண்டு போய் முடிய வெட்டி விட்டாங்க. ரத்னாவை யார் கடத்தினதுன்னு தெரியாமலேயே அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இப்போ உங்க அண்ணன் வேற அடிச்சிட்டாருன்னு சொல்ற. இதெல்லாம் யார் தலையில விழுன்னு நினைக்கிற? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உன் தலையில தான் இடியா வந்து இறங்க போகுது பாரு. என்னங்க பயமுறுத்துறீங்களா? நான் ஒன்றும் பயமுறுத்தல. நடக்க போறது சொல்றேன். உன் குடும்பத்துல யார் என்ன பண்ணாலும் நீ தான் பண்ணன்னு உன் தலையில தான் வந்து விழும். பாரு, நம்ம குழந்தைக்கு தொட்டில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம். கடைசியில ரத்னா கடத்தல போய் முடிஞ்சிருக்க. ஹாலில் போய் பாரு, மூளைக்கு மூளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நாம சந்தோஷமா இருக்க முடியுதா? இந்த தொட்டில் விழா இல்லாம ரத்னா காணாம போயிருந்தா நம்ம தானே தேடி ஆகணும். நாம தேடுவோம். ஆனா நம்ம குழந்தைய நம்மளால சந்தோஷமா பாத்துக்க முடியுதா? சரி, உன் அண்ணன் ஸ்னேகாவை அடிச்சிட்டாருன்னு சொன்னியே, அவர் எங்கே இப்போ? ஸ்னேகா தான் கடத்தினான்னு தெரிஞ்ச உடனே அவர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாரு. நீ இன்னும் ஒரு தங்கச்சியாவே பேசிட்டு இருக்க. இந்த சாராயம் குடிக்கிறவன், பொண்டாட்டியை விட்டு இன்னொருத்தி கூட போறவன், இவெல்லாம் திருந்தவே மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா விட்டு உங்க அண்ணனை வரமாட்டாரு, உங்க அண்ணனை விட்டு ஸ்னேகாவும் போக மாட்டான். ஏங்க நீங்க என்ன குழப்பாதீங்க. எனக்கு இப்ப ரத்னா கிடைச்சா போதும். ரத்னா கிடைப்பா, கண்டிப்பா கிடைப்பா. ஆனா இது ஸ்னேகா வேலை இல்ல, வேற யாரோ பண்ணிருக்காங்க. ரத்னாவை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஆனா ஸ்னேகா உன்னை விட மாட்டா. வாமா. மாமா கூப்பிடுறாருல, போயேண்டி. போ. உட்காரு. சாரு செம்ம ஃபிகர் மாட்டிக்குது. பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? டேய் வாய் மூடுறீ. மாமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா மாமா, ரொம்ப நல்லவன். ஓஹோ, நான் பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள நீங்க பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் என்ன அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னால அவங்க கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு வேற ரூம் கொடுத்துருங்க. ஆமா, இது 5 ஸ்டார் பாரு ஹோட்டல், உனக்கு ரூம் புக் பண்ணி தராங்க. ஒழுங்கா சொல்லு, அந்த பொண்ணு ரத்னாவை எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது, நான் கடத்தல. உண்மையை சொல்லு, அடிபட்டு சாகாத. எங்க வச்சிருக்க அந்த பொண்ணை? நான் கடத்தல இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவும் தெரியாது. நீ கடத்தலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உண்மையை சொல்லு. நான் கடத்தல, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சாரு மயிலனா இறகு போடாது, பிச்சுதான் எடுக்கணும். ஏய் வாய் மூடு, வந்த கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா சொல்லிடு, ரத்னாவை எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேல, நான் கடத்தல போயா? ஏய் யோ, ரத்திய வச்சிட்டு என்னையா பண்றீங்க? போட்டு சாத்தீங்க. ஏய் ஏய், சொல்லு 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 வச்சிருக்க. சொல்லு சொல்றே. ஏய் சரி, அப்பாடா. கதவை சத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒபிஷியல் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன? அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணேன். சதீஷ் அங்கதான் இருக்கானா? அப்படியா? உடனே வர சொல்லிட்டியா? சொன்னேன். செல்லம்மாவோட அண்ணன் பொண்ணை காணோமா, அதனால எல்லாரும் அங்க டென்ஷனா இருக்காங்களா? காணுமா? எங்க போயிட்டாலாம்? தெரியல, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா, அதனால ஃபங்க்ஷனுக்கு அந்த எல்லாரும் டென்ஷனா இருக்காங்களா? ஏமா யாரோ காணாம போனா இவனுக்கு என்னமா பிரச்சனை? நான் வர சொன்னேன்னு சொல்லி உடனே வர சொல்ல வேண்டியதானே? சொன்னேங்க, அவன் கேக்குற நிலைமையில இல்ல. இனிமே ஃபோன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேன், அண்ணனை முடிஞ்சா அனுப்புங்கன்னு சொன்னா. என்னது? செல்லம்மா வீட்டுக்கு நானா?
சான்ஸே இல்லை. ஏங்க இந்த மாதிரி சமயத்துல தான் நீங்க உங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாரோட கவனமும் அந்த ரத்னா மேல போனதால தான் யாரும் ஸ்வீட்டை சாப்பிடல, பாம்பும் வெடிக்கல. ஆனா ஆபத்து தான். நம்ம உடனே போய் சதீஷை கூட்டிட்டு வந்துடணும். என்னங்க என்ன என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வரேன், ஆனா சொந்தம் கொண்டாட இல்ல. சதீஷ் அங்க இருந்து கூட்டிட்டு வரேன். அப்போ அந்த பொண்ணை காப்பாத்த மாட்டீங்களா? ஏமா அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு டிபார்ட்மெண்ட்ல சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க போறாங்க. சரி வா போலாம். ஃபங்க்ஷனுக்கு போறோம் இந்த ட்ரெஸ்ஸோடயா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாத்திட்டு. ஏய் இரு, நான் அப்பவே உனக்கு சொன்னேன்ல, நம்ம ஒன்னும் அங்க விருந்து சாப்பிட போல. என் தம்பியை கூட்டிட்டு வர போறோம். இந்த Dress நல்லா தான் இருக்கு, வா போலாம். சரி நீங்க போங்க, நான் சாவி எடுத்துட்டு வரேன். அதுக்காக இந்த கார்ல கடத்த வந்தாங்கன்னு சொல்றது பழைய விஷயம் இல்ல சார், புது விஷயம். ஏன்னா போன தடவை இவ ஆட்டோல வந்திருக்கா. இவர் முன்னாடி ரத்னா மேல நல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறா சார். அவர் வெளியே போனோன்னு அந்த பொண்ணை இவ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கா. அதோட உச்சக்கட்டம் தான் அவ கையில எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்கா சார். ஜெயிலுக்குள்ள போன கரெக்டா 1 மணி நேரத்துல இந்த செல்லம்மா கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து ரத்னா ஒப்படைச்சிருவா. அவசரப்பட்டு என்கிட்ட கோச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க.